ஸோ இந்த சனி பயிற்சி நாட்டுக்கே பலனை தரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. இதுலேயும் எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்போதான் போன வருஷம் 2025ஆம் வருடம் ஒரு சனி பயிற்சி எதிர்கொண்டோம், அதற்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சோம், அதில் மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இன்னொரு சனி பயிற்சி வருதே, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கா? இதை எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாது? முதல்ல சனீஸ்வரர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிற நவகிரகத்திலே ஈஸ்வரம் பெற்ற ஒரே இவர் சனீஸ்வரர் மட்டும்தான். நியாயம் எங்கே இருக்கோ, நன்மை எங்கே இருக்கோ, புரிதல் இருக்கிற இடத்துல சனீஸ்வரர் அருள் ஒளிந்து கொண்டே இருக்கிறார். சனி பெருக்குன்னு எனக்கு இன்னொரு பொதுவான கேள்வி நான் கேட்குறேன். டாப் மோஸ்டா அடிச்சு தூக்க போற ராசிகள் அப்படின்னா பொதுவா இந்த சனி பயிற்சியில பாசிட்டிவா இருக்கக்கூடிய ராசிகள்னா எது? மகா பெரியவர்கிட்ட அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, மக்களாகி நமக்கு திருக்கணிதத்தை எடுத்துக்கங்க, கோயில் நடைமுறைக்கு வாக்கியத்தை எடுத்துக்கங்க. அவர் சிம்பிளா முடிச்சிட்டார். அப்ப நம்ம என்னன்னா ரெண்டுமே செய்யணும். இப்போ புரிதலுக்கு ஏற்பட்டா ஒரு வெளிச்சம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்குரிய ஒரு நற்செய்தி உங்களை வந்து அடைய போகுது அப்படின்றது தான் உண்மை. இது இறைவனுடைய கட்டளையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைக்க போகுது, ஒரு வழி கிடைக்க போகுது. அந்த வழியை கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கு நம்ம ஆர்த்தி விலாக் மூலமாக ஒரு சிறந்த ஜோதிட ஆலோசகரை நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் உரிய தனித்துவமான இந்த சனி பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழக்கூடிய சனி பயிற்சிக்கான பலன்கள். இது வெள்ளிக்கிழமை அன்று இந்த சனி பயிற்சி நிகழ்கிறது. இந்த சனி பயிற்சி யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது, யாரெல்லாம் இதை எந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போகணும், உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு தேவை, அந்த பிடிப்பிற்குரிய ஆலயங்கள் எங்கெங்க இருக்கு, இதையெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்காக சொல்றதுக்காக ஒரு சிறப்பான நபர் வந்திருக்காங்க. ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். வேதிக் கேபி அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாம பாரம்பரியமான ஜோதிடர். சோழி பிரசனமா இருக்கட்டும், இல்ல திருமண பொருத்தமா இருக்கட்டும், இல்லைன்னா படிப்பு சம்பந்தமா இருக்கட்டும், யாருக்கேனும் காதல் திருமணம் கைகூடி வரணும், அதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வழிகளையும் எடுத்துக்கூடக்கூடியவர். குறிப்பா என்னுடைய ஜாதகத்திற்கு பொருத்தமான துணையை நீங்க பார்த்து தர முடியுமா அப்படின்னா கரெக்டா அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். பல குடும்பங்கள்ல இவரனுடைய ஜோதிடத்தின் மூலமாக பல வியாபாரம் சார்ந்த, கல்வி சார்ந்த உயர்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம விஜய் ஆர்த்தி விலாக் மூலமா தொடர்ந்து உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ நேரடியா நான் அவரை சந்திக்க போறேன். இன்றைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம அவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை நேரடியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் சனிப்பெயர்ச்சி அப்போ உங்களை சந்திக்கிறது அப்படின்றது முருகனுக்கான ஆலயங்களை நாங்கள் தரிசிக்க போகிறோம் அப்படின்றத நான் நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா வித்தியாசமான ஆலயங்கள், நமக்கே தெரியாத பொக்கிஷமான ஆலயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறக்கூடியவர் நம்மளுடைய விஜயகுமார் ஐயா அவர்கள். அதற்கு முன்பு சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு பயம் வருது சார் உள்ளுக்குள்ள. நிறைய பேர் சனின்ற வார்த்தையை சொல்லிடாதம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் சனீஸ்வரனா? சனீஸ்வரர் நல்லவரா கெட்டவரா? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக. முதல்ல சனீஸ்வரர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிற நவகிரகத்திலே ஈஸ்வரம் பெற்ற ஒரே இவர் சனீஸ்வரர் மட்டும்தான். நியாயம் எங்கே இருக்கோ, நன்மை எங்கே இருக்கோ, புரிதல் இருக்கிற இடத்துல சனீஸ்வரர் அருள் ஒளிந்து கொண்டே இருக்கிறார். சனி பெருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதில் பொங்கு சனி அப்படிலாம் கேள்விப்போம். அப்போ சனிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டியது சமமாக பகிர்ந்து அளிக்கக்கூடியது நியாயமான். இவரை நீதிமான்னு சொல்லலாம். நிறைய பேர் ஜட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் தான் போட்டிருக்காங்க. அப்போ நேர்மை இருக்கும் இடம், நியாயம் இருக்கும் இடத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிற ராசி. அப்போ சனியை கண்டு பயப்பட தேவையில்லை. சனி பகவான் நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்த காரணத்தினால தான் உலக அளவில் உச்சம் பெற்றவங்கெல்லாம் சனி பகவான் அம்சத்துக்கு வந்ததுனால தான். சனி நிச்சயமாக மிகுந்த நல்லவர். நம்ம உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சனி பகவான் உயர்த்த நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே போவார். எப்பொழுது ஒருத்தர் தவறான முறையோ பழக்க வழக்கங்கள் இதோ நம்ம தவறு செய்யும்போதோ அவங்கள தண்டிப்பார். இப்போ சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி நமக்கு மிகுந்த நண்பன் போல, நம்ம இறைவனாக நம்ம கைப்பிடித்து வழி நடத்த வல்லவர் என்பது தான் முக்கியமான சிறப்பான விஷயம். இங்கே இப்போ பார்க்காத வாக்கியப்படி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தெரியும், இல்லை குச்சனூர் தெரியும். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் அந்த அம்சம் இருக்குது. அதை நிச்சயமாக அங்கே பேசுவோம். இந்த வருஷம் என்ன சிறப்புனா, முதல்ல வெள்ளிக்கிழமை சனி பகவான் வரார். நட்பு கிரகம் அப்படிங்கிற சுக்கரனோட நட்சத்திரத்தில். அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. சனி பகவான் பார்த்திங்கன்னா பிடிக்காத ஒரே ஒரு விநாயகர் தான். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி.
அப்போ நல்லதே செய்யறதுக்கு சனி பகவான் அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு, இத்தனை சிறப்பும் வருகிற அந்த நாளில் அது இந்த மாசி மகம் அதெல்லாம் வந்து அந்த நெருக்கத்தில் வருகின்ற காலகட்டத்தில் கிரகணதோஷம் நிவர்த்தி அடைஞ்ச நேரத்தில் வருகிற சனி பகவான் தான் மிகுந்த யோகத்தை கொடுக்கறது. அப்போ இறை வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கும் நிச்சயமாக சனி பகவான் அருள்வாருங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த சனி பயிற்சியின் மேலே இருந்த பல சந்தேகங்களை வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினான சனி பயிற்சி இது வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இதன் மூலமாக பலன்களை பார்க்க முடியுமா? இந்த குறிப்பிட்ட சனி பயிற்சியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். நிச்சயமா இந்த சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா இது திருக்கணிதப்படியுமா வாக்கியப்படியுமா இது வரும். ஆனால் திருநள்ளாறில் இந்த கும்பிடுற இதாக இருக்கும், குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரராக இருக்கும், நிறைய ஸ்தலத்தில் சனீஸ்வரர் கும்பிடுறோம். இந்த நேரத்தில் சனீஸ்வரர் நம்ம கும்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். உலக அளவில் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் மாறி இருக்கு. அப்போ இந்த சனி பயிற்சி மாற்றம்ங்கிறது அதை சமநிலைப்படுத்த போகுது. இன்னைக்கு அதிகார துஷ்பிரயோகங்கள் அதிகமாக இருக்கிற இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள், மற்ற நாடுகள் நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணுற காலகட்டத்தில் சனிப்பயிற்சி வந்தோடனே நமக்கு இந்தியாவுக்கு வலுப்பெறும் காலகட்டம். ஏன் இந்தியாவுக்கு வலுப்பெறும்னா, நம்ம சுதந்திரம் பெறும்போது இந்தியாவுக்கு கடகராசியாக இருந்தோம், தமிழ்நாட்டு கடகராசியை குறிக்கிற ராசி. அப்போ நமக்கு அஷ்டமச்சனி இருந்து விலகுதுங்க. அப்போ இந்தியா தொந்தரவுலேருந்து விலகும் போது நம்ம இந்திய மக்கள், தமிழ்நாட்டுக்காரங்க, அப்போ நமக்கு ஒரு விடிவு காலம் வருகிறது சனிப்பயிற்சி. நிறைய மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் சிறப்படைய போகிறோம். அப்போ இந்த சனிப்பயிற்சி வந்தது யாருக்கு நல்லதோ இந்தியர்களாக நமக்கும் தமிழர்கள் நமக்கு மிகுந்த சிறப்பான காலகட்டம்ங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. சிறப்பு. இப்போ நாட்டிற்கே வந்து இந்த சனி பயிற்சி பலனை கொடுக்க போகுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பலனை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பாசிட்டிவான விளக்கங்களை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த சனி பயிற்சியில் கல்வி, வியாபாரம், திருமணம், காதல், தொழில் இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி நாட்டுக்கே பலனை தரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. இதில் எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்பதான் போன வருஷம் 2025ஆம் வருடம் ஒரு சனி பயிற்சி எதிர்கொண்டோம், அதற்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சோம், அதுல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இன்னொரு சனி பயிற்சி வருதே, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கா? இதை எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா? இதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. இப்ப முதல்ல சனி பயிற்சி போன வருடம் பார்த்து திருக்கணித அடிப்படையில் வந்தது, இப்போ வாக்கிய அடிப்படையில் வந்தது. பொதுவாக மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் முறைகள், மக்களுக்கு பலன் சொல்லும் முறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கணித முறையில் எடுக்கிறோம். கோயில் சம்மந்தப்பட்டது, ஒரு நாட்டு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பார்க்கும்போது வாக்கியப்படி எடுப்போம். பொதுவாக மகா பெரியவர்கிட்ட அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, மக்களாகி நமக்கு திருக்கணிதத்தை எடுத்துக்கங்க, கோயில் நடைமுறைக்கு வாக்கியத்தை எடுத்துக்கங்க. அவர் சிம்பிளாக முடிச்சிட்டார். அப்போ நம்ம என்னென்னா ரெண்டுமே செய்யணும். இப்போ புரிதலுக்கு ஏற்பட்டால் ஒரு வெளிச்சம் மேலேருந்து நமக்கு வந்து சேருகிற காலகட்டம் இருக்குது. இப்போ அங்கே சுவிட்சை ஆன் பண்ணிட்டா நமக்கு வர வெளிச்சம் லேட் ஆகும். அப்போ சனிப்பயிற்சி போன வருடம் அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் நடந்தாலும் அதோட ஈர்ப்பு, அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் நமக்கு வர்றது இந்த காலகட்டத்தில். அப்போ வேலை செய்தது கொஞ்சம், இப்போ வருதா முழுமையாக மக்களாக நமக்கு 100% கிரகணம் அனைத்துக்கும் செய்கிறது. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. போன வருஷம் கொடுத்தாலும் அதை விட இது ரொம்ப வலிமையாக 2 கணித முறைக்கும் சப்போர்ட் பண்ணுற சனிப்பயிற்சி இது. ஓகே. அப்போ எனக்கு இன்னொரு பொதுவான கேள்வி நான் கேட்குறேன். டாப் மோஸ்ட் அடிச்சு தூக்க போகிறதுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருக்க போகிற ராசிகள் எந்தெந்த ராசிகள் இந்த சனிப்பயிற்சிக்கு? நிச்சயமா இந்த மாதிரி அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் நீங்கள் சொன்னனால சொல்கிறேன். முதல்ல கடக ராசிக்கு தான். ஏன்னா இவங்களுக்கு அஷ்டமச்சனி விலகதே இவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அடுத்து மகரம், 7.5 சனி விட்டது சாமி அப்படிங்கிறது. ஏன்னா அந்த 7.5 சனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி கடைசி ஒரு 7.5 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி இந்த கடகமும் இதுவுங்க. இப்போ தான் அப்படியே தெளிவு ஏற்படுது. இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியில், சார் எங்களால் முடியல, கல்யாண பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உடன் பிறந்தவங்களுடைய மனஸ்தாபம் ஏற்பட்டு இந்த மாதிரி பல வருத்தங்கள் ஏற்பட்டாங்க. இப்போ அப்படியே மாறி இந்த விருச்சக ராசிக்கு அப்படியே கொஞ்சம் தன்னம்பிக்கை ஏற்படுது. இதில் இந்த சிம்ம ராசி ஆல்ரெடி அஷ்டமச்சனி இருந்தாலும் கண்டகச்சனியாக இருந்தது. தொழிலில் தொந்தரவுகள், கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கா இல்லையா இந்த மாதிரி. அப்போ சிம்ம ராசிக்கு பார்ஷியலாக ஒரு மாறுதல் உண்டு. அது வேற வகையில் அஷ்டம சனி இருந்தாலும் இந்த 4 ராசிகளுக்கு அப்படியே மாறுது. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் திருப்தி அடைய பெருமூச்சு விடுற நேரம் இது. ஓகே. யாரெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க, கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், ஒரு சிலர் இந்த வருடம் முழுக்க மௌன விரதமே இருந்துருங்கன்ற மாதிரியான ராசிகள் எந்த மாதிரியான ராசிகள்? நிச்சயமா இந்த மாதிரி கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லலை, ஆனால் கவனிப்பாக இருந்தால் இன்னும் மேன்மையாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக. முதல்ல இந்த மீன ராசி, சார் எங்களை ஏன் சொல்கிறீங்கன்னு வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு சேஃப்டியாக சனி பெருக்காக மாறும், உங்கள் லாபாதிபதி மிஸ்டர் மீன ராசி. அடுத்து மேச ராசி, 7.5 சனி வருகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கடின உழைப்பின் மூலம் செஞ்சே ஆகணும்.
இது செய்ய தவறுவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை கொடுக்குது. அப்போ இந்த ராசி கும்பராசி ஆல்ரெடி அனுபவிச்சது கொஞ்சம் மாறுது. இப்போ புதுசாக ஒரு ராசி உள்ளே ஆட் ஆன் ஆகுது. அதுதான் கன்னி ராசி. சார் நல்லதாக இருந்தோம். ஏன்னா இவங்களுக்கு கண்ட கண்டகச்சனி சொல்லுவோம். சனிக்கு சந்திரனுக்கு 7ல் வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இப்போ இந்த ராசி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை வருது. லைட்டாக தனுசு, ஏன்னா அர்த்தாஷ்டிரம் இருக்கா இல்லையா, ஆனால் தனுசு வருத்தப்பட தேவையில்லை, இன்னும் குருபலன் இருக்குது. இந்த ராசிகள் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ராசிகள். பொதுவாக இந்தந்த ராசிகளுக்கு பாசிட்டிவும் இருக்குது, இந்தந்த ராசிகள் வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. தனித்துவமான ராசிகளுக்கு என்னென்ன சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்குறோம். மிக்க நன்றி. இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிச்சயமான தெளிவு கிடைச்சிருக்கும். பயப்பட வேண்டாம், சனி கொடுப்பது போல் யாராலும் கொடுக்கவே முடியாது. அப்படி பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர் தான் அறம் வழியில் இருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்றத ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் நமக்கு விளக்கமாக சொன்னார். அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் உரிய சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து விஜய் ஆர்த்தி விலாக பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.